அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்குமாறு கேட்டு முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். நீதிபதிகள் சஞ்சீவ் குமார் மற்றும் திபங்கர் தத்தா அமர்வு முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கே வேணுகோபால், குரு கிருஷ்ணகுமார் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர். கட்சியின் உறுப்பினர்களே பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய முடியும் என்றும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தன்னிச்சையாக செயல்பட்டு பொதுச் செயலாளர் பதவியை முடிவு செய்துவிட்டது என்று அவர்கள் வாதிட்டனர். இதற்கு நீதிபதிகள் கட்சியின் பொதுக்குழுவுக்கு உச்சபட்ச அதிகாரம் உள்ள நிலையில் அவர்கள்தானே பொதுச் செயலாளரை தேர்வு செய்துள்ளனர் என்று கேள்வி எழுப்பினர். உயர்நீதிமன்றத்தில் மூல வழக்கு நடைபெறுவதால் இடைக்கால தடை விதிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். இடைக்கால தடை விதித்தால் அதிமுகவின் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். கட்சியில் பிளவு இருப்பது தெரிகிறது என்று கூறிய நீதிபதிகள் அதற்கு கட்சியேதான் தீர்வு காண வேண்டும் என்று அறிவுறுத்தி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.